Welcome to RI.com. குட் ஈவினிங் everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ், அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் எமிஷன்ஸ், அந்த சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். First, classification of radio frequencies. Classification of radio frequencies. இதில் 3 பாட்டாக பிரிச்சிருக்கோம். என்ன பேண்ட்? பேண்டுன்னா அந்த குரூப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஒரு செகண்ட். சாரி, ஃபோன் வந்துருச்சு. ஓகே, பேண்டு. நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். அதுக்கடுத்து வந்து வேவ்லென்த் ரேஞ்ச். அது ஃப்ரீக்வன்சிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேவ்லென்த் இருக்கும். ஃப்ரீக்வன்சி கூட கூட வேவ்லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி கூட வேவ்லென்த் அலைநீளத்தினுடைய வேவ்லென்த் வந்து கம்மியாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்குமே அந்த வேவ்லென்த் உண்டு. இப்போ ஸ்பெக்ட்ரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பெக்ட்ரம் வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். சமீப கால சில வருஷங்களாகவே ரொம்ப ஃபேமஸ். அந்த ஸ்பெக்ட்ரம் பிரகாரம் தான் நமக்கு அந்த பேண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஒவ்வொரு பேண்டுக்கும் என்ன பேர், இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ELF அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்வன்சி பேண்ட். எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்வன்சி பேண்ட். இது லெஸ் தேன் 3 கிலோஹெர்ட்ஸ். லெஸ் தேன் 3 கிலோஹெர்ட்ஸ். அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் உள்ள எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்வன்சி பேண்ட். அதே இது அந்த ஃப்ரீக்வன்சியுடைய வேவ் லென்த் எப்படி இருக்குன்னா மோர் தென் 100 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியுடைய வேவ் லென்த் அலைநீளம் மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். புரியுங்களா? நெக்ஸ்ட் வெரி லோ ஃப்ரீக்வன்சி, VLF, வெரி லோ ஃப்ரீக்வன்சி. இது 3 கிலோஹெர்ட்ஸ் வந்து 30 கிலோஹெர்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்டில் 30 ஹெர்ட்ஸ் போட்டுங்க. ஆக்சுவலாக 30 கிலோஹெர்ட்ஸ் கரெக்ஷன் பண்ணிங்க. அதே இது 10ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 10ல இந்த 3 கிலோஹெர்ட்ஸ் வந்து 30 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியோடைய வேவ்லென்த் வந்து 10ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து லோ ஃப்ரீக்வன்சி LFன்னு சொல்லுவாங்க. அது 30 கிலோஹெர்ட்ஸ்ல இருந்து 300 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சியோடைய வேவ்லென்த் 1 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அதுக்கடுத்து மீடியம் ஃப்ரீக்வன்சி, மீடியம் பேண்ட் சொல்லுவாங்க. மீடியம் ஃப்ரீக்வன்சி பழைய ரேடியோ ஃபுல்லாகவே அதான் இருக்கும் நிறையா. இது 300 கிலோஹெர்ட்ஸ் வந்து 3 மெகாஹெர்ட்ஸ். 3 மெகாஹெர்ட்ஸ் அல்லது 3000 கிலோஹெர்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சியோடைய வேவ்லென்த் வந்து இன்பிட்வீன் 100 மீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் வரும்.
இது அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 மெகாஹெர்ட்ஸ்க்கு வந்து 100 மீட்டர், 300 கிலோஹெர்ட்ஸ்க்கு வந்து 1 கிலோமீட்டர். அப்படியே மாத்தி பாருங்க வேவ் லென்த். நெக்ஸ்ட் வந்து ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி. ஹெச்எஃப் சொல்லக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி. இது 3 மெகாஹெர்ட்ஸ் 30 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இதோடைய வேவ் லென்த் வந்து in between 10 meters to 100 meters. இது பழைய ஷார்ட் வேவ் ரேடியோன்னு சொல்லுவாங்க. முந்தி ஷார்ட் வேவ் ரேடியோ சிற்றலை வச்சு சொல்லுவாங்க. அதுக்குள்ள அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கடுத்து டிஹெச்எஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பயன்படுத்தக்கூடியது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி 30 மெகாஹெர்ட்ஸ் டு 300 மெகாஹெர்ட்ஸ். இதில் 300 மெகாஹெர்ட்ஸ் வேலை இருக்குது 1 மீட்டர், 30 மெகாஹெர்ட்ஸ் வேலை இருக்குது 10 மீட்டர். ஸோ 1 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் வரைக்கும் இந்த ரேஞ்சோடைய வேலை இருக்கும். இப்பயும் பயன்படுத்துகிறோம். டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் பயன்படுத்துகிறோம், நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பயன்படுத்துகிறோம். இப்பயும் வாக்கி டாக்கிலாம் பெரும்பாலும் இந்த விஹெச் ரேஞ்ச் தான் வரும். அடுத்து யூஹெச்எஃப் அப்படிங்கிற அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி. அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி 300 மெகாஹெர்ட்ஸ் 3 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் 3 ஜிகாஹெர்ட்ஸ் வேலை வந்து 10 சென்டிமீட்டர், 300 மெகாஹெர்ட்ஸ் வேலை வந்து 1 மீட்டர். சரிங்களா? அதனால் 10 சென்டிமீட்டர் 1 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க வேவ் லென்த் ரேஞ்ச். இதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக பயன்பாடுக்கு வந்தது எஸ்ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஹை ஃப்ரீக்வன்சி. இது 3 ஜிகாஹெர்ட்ஸ்ல இருந்து 30 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். 30 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இதனுடைய வேவ் லென்த் வந்து 1 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ செல்போன் மொபைல் கம்யூனிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணலாம். சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி இஹெச்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஃப்ரீக்வன்சி. எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது 30 ஜிகாஹெர்ட்ஸ் இருந்து 300 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் வரும். இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுடைய வேவ் லென்த் வந்து 1 மில்லிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் இருக்கு சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு சந்தேகம் வரும். இந்த இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பயன்பாடுகள் குறிக்க போகுது. சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சியோட பயன்பாடுகள் குறிக்க போகுது. ரெண்டாவது, ஒரு காலத்தில் வந்து வால் ரேடியோ எந்த அளவுக்கு பெருசாக வச்சிருக்காங்களோ, ரேடியோ வந்து எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு பெரிய ஆள் பணக்காரங்க சொல்லி சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு சிறுசாக இருக்கோ அவங்க தான் பெரிய விஐபி. சின்ன இடத்துல நிறைய அப்ளிகேஷன்ஸ், வாட்ச்லேயே ரேடியோ, செல்போன்லேயே ரேடியோ, இதெல்லாம் வந்துருக்குல்ல. இதுக்கு காரணம் நம்ம பயன்படுத்துகிற ஃப்ரீக்வன்சி வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி கொண்டு போயிட்டாங்க. ஃப்ரீக்வன்சி கூட கூட வேவ் லென்த் குறையுது. வேவ் லென்த் பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரானிக் காம்பவுண்டோடைய சைஸ் இருக்கும். எல்லா எலக்ட்ரானிக் காம்பவுண்டோடைய சைஸ் வந்து இருக்கும். ஸோ வேவ் லென்த் குறைஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே காம்பவுண்டோடைய சைஸ் குறையுது. ஸோ அந்த எக்யூப்மெண்டோடைய சைஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையுது. அப்படிங்கிறப்ப பவர் நிறைய மிச்சமாகுது, பவர் கன்சம்ஷன் நிறைய மிச்சமாகுது. அதனால் இன்னைக்கு வந்து மொபைல் ஃபோனில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்தது காரணம் ஃப்ரீக்வன்சி அதிகமான ஃப்ரீக்வன்சி போக போக நமக்கு வந்து மொபைல் ஃபோனில் நிறைய ஃபெசிலிட்டி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பிராண்டு. இதுக்கு மேலே நிறைய இருக்கு. நம்ம சிலபஸ் இதோட முடிச்சுக்குவாங்க. இதுக்கு மேலே நிறைய இருக்கு. இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குங்களா? நல்லா கவனிங்க. ஃப்ரீக்வன்சி வேவ் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் உள்ளடைய வேவ் வந்து இது 2வது கொடுத்துருப்பேன். புரியுதுங்களா? இதில் விஎல்எஃப் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. விஎல்எஃப் மட்டும் கிலோங்கிற வார்த்தை எப்படி போச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. Thank you. Watch, subscribe and like.